ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பேசிய அல்லது நடந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசினதுனால அந்த ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். லூக்கா 14வது அதிகாரம் 15வது வசனம் தொடங்கி ஒரு ஓமானத்தை தேவன் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஏற்கனவே மத்தேயு 13வது அதிகாரத்தில் அநேக ஓமானங்களை சொல்லியிருந்த நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த ஓமானத்தின் மூலமாக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்றுக்கொள்ளலாம். இதில் பேசிக்காக ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய விஐபி ஒரு பார்ட்டி வைக்கிறாரு, அதாவது ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறாரு. அந்த ஃபீஸ்ட்டுக்கு நிறைய பேரை ஏற்கனவே அழைச்சிருக்கிறாரு. டைம் ஆகிடுச்சு, பந்தி ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, யாரையும் வரக்காணும். இப்போ யாரையும் வரக்காணுன்னு உடனே என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்காரனை விட்டு எப்பா இதை மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டோம்ல, அவங்கள போய் நீ கூட்டுட்டு வா, அதாவது யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தோமோ அவங்கள போய் கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வேலைக்காரனை போய் கூப்பிடுறாரு. சரி, கூப்பிட்ட உடனே என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அதை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இப்போது போய் எல்லாரையும் எல்லாம் ஆயத்தம் ஆகிட்டுப்பா வாங்கன்னு கூப்பிட போகிறாரு. கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள் அப்படின்னு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஆளாளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ எக்ஸ்கியூஸ் என்னென்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க, கொஞ்சம் இந்த எக்ஸ்கியூஸை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, எப்பா ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், நான் போய் அதை கண்டிப்பாக பார்த்து எப்படி என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும், அதனால் வர முடியாது அப்படிங்கிறாரு. சரி, ரைட்டு. இன்னொருத்தட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு 5 ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், மாடு நல்லா இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் நான் வர முடியாது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இப்போ தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் பண்ண கையோடு எப்படி வர முடியும், அதனால் வர முடியாது அப்படிங்கிறாரு. இப்படி எல்லாரும் இதை சொன்ன உடனே இந்த ஊழியக்காரன் வந்து என்ன பண்ணுறான், எஜமான்ட்ட வந்து, ஐயா நீங்கள் யாரெல்லாம் அழைத்தீர்களோ எல்லாரையும் நான் கூப்பிட முயற்சி பண்ணேன், எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் பந்தி ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணியாச்சு, விருந்து ஆயத்தம் பண்ணியாச்சு. ஆயத்தம் பண்ணது யாருக்காக ஆயத்தம் பண்ணாங்க, யார் வரணும்னு அழைக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்காக தான் ஆயத்தம் பண்ணாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வரலை. இப்போது யார் வரணுமோ அவங்க வரலை, ஆனால் சாப்பாடு அப்படியே இருக்குது. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன், சாப்பாடு அப்படியே இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறது? உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அழைச்சதெல்லாம் எப்படிப்பட்ட ஆளை அழைச்சோம், ஒருத்தனால் இடம் வாங்க முடிஞ்சிருந்துச்சு, அதாவது இடத்த வயலை வாங்க முடிஞ்சிருந்துச்சு, இன்னொருத்தனால் மாடை வாங்க முடிஞ்சிருந்துச்சு, இன்னொருத்தன் கல்யாணமாகிற அளவுக்கு செட்டில் ஆகிருந்தான். ஸோ இப்படிப்பட்ட மக்களையே அழைச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீ என்ன பண்ணு, இப்போ தெருவுக்கு போ, தெருவில் போய் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி பக்காவாக இருக்கிற ஆளெல்லாம் கூட்டு வா அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார் பாருங்களேன், இப்போ நீ வீதிக்கு போய் பட்டணத்தின் தெருக்கள் வீதி எல்லா பக்கம் போயிட்டு சீக்கிரமாக போ, கூட்டிட்டு வா. யாரை கூட்டிட்டு வா? ஏழையை கூட்டிட்டு வா, ஊனரை கூட்டிட்டு வா, சப்பானியை கூட்டிட்டு வா, குருடனை கூட்டிட்டு வா, இவங்களெல்லாம் கூட்டிட்டு வா, வந்து இவங்களுக்கு அந்த விருந்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறார். சரி, இவங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமும் இன்னும் இடம் இருக்குது. அப்போ இன்னும் இடம் இருந்த உடனே அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, சரி எந்த கண்டிஷனுமே வேண்டாம், நீ போய் என்ன பண்ணு, தெருவுக்கு போ, கண்ணில் மாற்ற ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, ஏன்னா பேசிக்காக வீடே நிரம்பணுப்பா அப்படிங்கிறாரு. சரி, எல்லோரும் வந்தாச்சு. ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டானுங்க. அங்கே ஒரு வார்த்தை வருது பாருங்களேன், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த ஓமையை ஆண்டவர் சொல்கிறார். அப்போது யாரெல்லாம் கூப்பிட்டுருந்தாரோ அந்த கூப்பிட்டுருந்த ஒருத்தர் கூட, ஏழைகளாக வந்தாங்க, 2வது ஏழைகள், ஊனர், குருடர், சப்பானி இவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க. அப்போ இந்த பொதுவாக ஜனங்கள் எல்லாம் வந்த லிஸ்ட்டில் கூட யார் இல்லைன்னா, ஏற்கனவே யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழைப்பு கொடுக்கப்பட்டது அவங்க இல்லை. இதன் பின்னணியில் பல தியாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஆனால் நான் அது எல்லாத்தையும் விளக்க விரும்பலை. ஆனால் ஒரு முக்கியமான கருத்து, இதை வந்து யூதர் எப்படி, புறஜாதி எப்படி அப்படிங்கிற அந்த கணக்கெலாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் இதில் இருக்க ஒரு தின் லைன் பிரின்சிபல், ஏன் அவங்க வரலை, ஏன் வரலை, 3 பேரை பற்றி இப்போ சொல்லியிருக்குல்ல, 3 பேரை பற்றி அங்கே வரிசையாக சொல்லியிருக்கு. முதல்ல ஒரு ஆள் யார் அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட்டை வாங்கியிருக்கிறேன், நான் போய் இடத்த பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ நல்லா கவனிங்க, அந்த யூத முறைப்படி அல்லது அன்றைக்கி இருக்க அந்த பாலஸ்தீனிய அந்த அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு இடத்த வாங்கிறதும் விற்கிறதும் சாதாரண ப்ரொசீஜரில் இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஏகப்பட்ட
லாங் அண்ட் காம்ப்ளிகேஷன் ப்ராசஸ். இன்றைக்கே போனோம், பார்த்தோம், வாங்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது இவர் ஏற்கனவே போயிருக்கணும், ஏற்கனவே நிலத்தை பார்த்துருக்கணும், ஏற்கனவே எல்லா ப்ராசஸையும் அவர் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி நடக்கிற காரியம் இல்லை, ஆனால் இந்த இன்விடேஷன் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அப்போது நீ ஒரு நிலத்தை வாங்க போகிறதுக்கு முன்னே அல்லது வாங்கிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ் நடுவில் இருக்கும் பொழுது இத்தனாம் தேதி இன்னைக்கு இந்த பார்ட்டின்னு உனக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியும். அப்போ நல்லா தெரிஞ்சுதுன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கணும். என்ன அப்படின்னா, ஐயோ இன்றைக்கி அந்த பார்ட்டிக்கு போக வேண்டியிருக்கு, எவ்வளோ பெரிய ஆள் கூப்பிட்டுருக்காரு, அவருடைய பார்ட்டிக்கு போகிறத விட்டுட்டு அப்போ இந்த நிலத்தை நாளைக்கு பார்க்கலாம், இல்லை நேற்று பார்க்கலாம். நீங்கள் செஞ்சுருக்கலாமா? முடியாதா? செஞ்சுருக்கலாம், ஆனால் செய்யலை. ரெண்டாவது, இந்த பார்ட்டி எல்லாமே பேசிக்காக ஈவினிங் தான் வைப்பாங்க. கலாச்சாரத்தின்படி டே லைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பகல் வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பார்ட்டி ஆரம்பிக்கும். நைட்டு போய் என்ன பண்ண போகிற? நிலத்தை பார்த்து அந்த இருட்டுக்குள்ள நிலத்தை எப்படி பார்ப்பேன்? பேசிக்காக உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேசிக்காக விஷயம் என்னென்னா, இதை விட அது முக்கியம், அவ்வளோதான். இந்த இன்விடேஷனை விட உனக்கு எது முக்கியமாகிடுச்சுன்னா, இடம் முக்கியமாகிடுச்சு. அதையும் தாண்டி வர விருப்பம் இல்லை, வர இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயேன். அதை விட்டுட்டு இடத்த பார்க்கணும், நைட்டு வெடி இடத்த பார்ப்பேன். சரி, இது மொதல் ஆள். அடுத்த ஆள் 5 மாடு வாங்கியிருக்கிறேன். 5 மாடு வாங்குற அளவுக்கு உனக்கு காசு இருக்குது. 5 மாடு அட் அ டைம் வாங்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாக இருக்கிற. இப்போது 5 மாடை வாங்குற நீ 5 ஏர் மாடையும் வாங்கக்கூடிய அளவுக்கு வாங்கும் போது அந்த மாடு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்காமல வாங்கினேன். நல்ல கவனிங்க, வாங்க போகிறேன்னு அவன் சொல்லலை. அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 ஏர் மாடு கொண்டேன், பாஸ்டன்ஸு வாங்கிட்டார். வாங்கினதை சோதிக்க போகிறான். ஏன்பா, ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினாலே ஓட்டி பார்க்காமல வாங்குவேன்? ஒரு செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கினோட ஓட்டி பார்த்து வாங்குற நீ, அன்றைக்கி அதுதான் காரு, குறையா அதுதான் அப்படி சொல்ல வரேன். அது மெயின் ப்ராசஸ் சார். வீட்டுக்கு டிராக்டர் வாங்குற மாதிரி சார், அது ஓட்டி பார்க்காம வாங்கிட்டு வந்துருப்பீங்க. ஸோ அப்போ வாங்கிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தா வாங்கிட்டு வந்துட்டீங்க. பேசிக்காக இப்போ வர்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை, சாக்கு போக்கு சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் லிஸ்ட்டில் இது ப்ரையாரிட்டியில் இல்லை, அவ்வளோதான். சரி, அடுத்து ஒருத்தர் சூப்பராக ஒன்று சொன்னார் பாருங்க, ஐயோ கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கோம்ப்பா, நான் எப்படிப்பா பார்ட்டிக்கு வர முடியும்? நான் என்ன ஒன்று சண்டைக்காக கூப்பிட்டேன்? கல்யாணம் முடிச்சுட்டு வந்து சண்டைக்கு போகக்கூடாது, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் உபாகமத்திலலாம் படித்து பார்த்தீங்கன்னா 24வது அதிகாரம் 5வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, புதுசாக திருமணமானவங்கெல்லாம் இந்த மாதிரி சண்டைக்கெலாம் வராதிங்கப்பா அப்படின்னு சொல்லுது. சரி, நியாயம்தான். சாப்பிட தானே கூப்பிட்டேன். சரி, சாப்பிட நைட்டு தானே கூப்பிட்றேன். இப்போ என்ன இப்போ கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிற? அல்ல கல்யாணம் இன்னைக்கியா? இன்றைக்கி கல்யாணம்னா கூட உனக்கு ஏற்கனவே விருந்துக்கு அழைப்பு கொடுத்தாங்களே, அப்போ கார்டை மாற்றி அடிச்சிட்டிங்களே சார். பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களா, இந்த 3 பேருமே வசதி, வாய்ப்பு, ஆசீர்வாதம் இருக்கிறவங்க. கூப்பிடுறது யாருன்னா, எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஒரு பெரியவர் அப்படின்னு இந்த ஓமானத்தில் வருது. ரொம்ப சிம்பிள். காட் ஹேஸ் அ ஃபீஸ்ட் அண்ட் காட் ஹஸ் கிவன் த இன்விடேஷன். தேவன் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டனா, விருந்து ஆயத்தப்படுத்திட்டு அழைக்கப்பட்டவங்களை கூப்பிட்டா அவங்க இன்னைக்கு வரல. ஆனால் யார் வந்தா பார்த்தீங்களா? சப்பானி வந்தான், குருடன் வந்தான், ஊனை வந்தான், ஏழை வந்தான். ஏன்னா இவனுக்கு எதுவுமே இல்லை. அப்போது எதுவுமே இல்லாத ஒருத்தன், அல்ல ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், உலகத்தின் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், உலக சம்பாத்தியம், உலக இன்பம் இல்லாத ஒருத்தன் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு வேறு தடையே இல்லை. ஆனால் இந்த 3 பேருக்கு மாடு வாங்க காசு இருந்துச்சு, கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு செட்டில் ஆயாச்சு, அதையும் தாண்டி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு பண வசதி இருக்குது. இவனுக்கு தேவனை தேடுறதுக்கு மனசு இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, எதை சொல்ல வரேன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களே பல முறை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களுக்கு தடையாக போகிறது. இதெல்லாம் கொடுத்தது அவர் கூப்பிட்டாரு, ஆனால் அதுக்கு அவருடைய காரியத்தை நிறைவேற்ற வர முடியல. லெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் நாட் பீயிங் அவர் டிசெப்ஷன்ஸ். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களே நம்மளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிராமல். இதே காரியத்தை குறித்து டிஎல் முடி சொல்லும்போது ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். நவம்பர் மாதம் 23 1899 வருஷம் சிவிக் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லி கேன்சஸ் சிட்டியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் டிஎல் முடி பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு செஸ்ட் பெயின் வருது. அப்போ அந்த செஸ்ட் பெயின் அந்த இடத்த ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே அவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, இப்போ இருக்கிற அளவுக்கு எனக்கு வாஞ்சையும் வெறியும் இதுக்கு முன்னே இல்லை, வர வர இந்த வாஞ்சையும் வெறியும் அதிகரிச்சுட்டே போகுது. எதுக்கு? ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதுக்கு, ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அவர் அப்படியே இருமி நெஞ்ச பிடிக்கிறாரு. ஆனால் அந்த செய்தியை சொல்லி ஆல்டர் கால் கொடுத்துட்டு பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுதான்
அடுத்த நாள் அவர் கிளம்புறாரு. இந்த மீட்டிங்லேருந்து 50 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த நாள் கிளம்புறாரு. டிஎல் மூடி பேசின கடைசி மீட்டிங் அதுதான். அடுத்த 1 மாதத்தில் டிஎல் மூடி இறந்து போகிறார். இன்னைக்கு இதே அளவுக்கு பேஷன் அழைக்கப்பட்ட நமக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய காரியத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம மத்தியில் நோ காம்ப்ரமைஸ் ஆட்டிடியூட் நமக்கு இருக்குதா? இந்த அளவுக்கு ஒரு பேஷன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களே இன்னைக்கு நம்மளை ஆண்டவரோட நெருங்க விடாமல் பல நேரத்தில் தடையாக இருக்குது. பிரதர், குழந்தை வேணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஆனால் குழந்தை வந்தோடனே சபைக்கு லேட்டாக வர்றது நமக்கு பிரச்சனையாக இல்லை. வேலை வேணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறோம், வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஓட்டி பார்க்க வேண்டியிருக்கு, சண்டே ஆஃப் கிடைக்கல பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். திருமணம் ஆகலேன்னு வேண்டுகிறோம், திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வீடு விருந்து வீடுன்னு போய் கடவுளை மறந்துடுறோம். யோசிப்போம், தேவனோட ராஜ்யத்தை நம்ம எப்படி தேடுறோம்? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அழைக்கப்பட்ட ஒருவர் கூட அந்த விருந்தில் பங்கு கொள்ள முடியாமல் போனது ஆண்டவரே. அழைக்கப்பட்டிருப்பது தெரிந்தும் இந்த உலக ஆசாபாசங்கள் அவர்களை கட்டி போட்டது. அப்பா, எங்களை நீர் முன்னறிந்திருக்கிறீர், முன் குறித்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை நீதிமானாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த அழைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்தும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாக்கு போக்கு சொல்லி எங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் ஒரு வாழ்க்கை வாழ, உம்முடைய மனதை ஆண்டவரே மகிழ பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.